ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து சுடிதாரில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வச்சு திருப்பறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு பீஸு. இது கேன்வாஷில் லைனிங்கில் வச்சு திருப்பறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த லைனிங் வந்து இந்த ஆம் வர்றது வந்து நெக் பக்கம் வரும். இங்கே பாருங்கள், ஷைனிங் கிளாத் வந்து லைனிங்கில் வரணும். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு நீங்கள் தைக்கும் போது இந்த ரெண்டு ஆமும் பிடிச்சி மிடில் நேட்ச் பண்ணிடணும். இந்த கேன்வாஷ் வச்சு மிடில் நேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். சரிங்களா? நான் வந்து இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதோ அதே ஸ்பேஸ் இங்கே விட்டு நான் மிடில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கைடு அளவு வந்து 3 பக்கம் தைச்சிடணும். ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணணும். மறுபடியும் இந்த கார்னர் வந்தோடனே ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி நம்ம தைச்சிட்டோம். இது தைச்சிட்டோமா? இப்போது ஃப்ரீ பீஸை திருப்பிக்கணும். ஓகேங்களா? லைனிங் பக்கம் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், 15 இன்ச்சஸ்க்கு வந்து 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது. அதனால் அந்தாண்ட பக்கம் ஒரு புள்ளி, இந்தாண்ட ஒரு பக்கம் ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே பாருங்கள், மிடில் மார்க் பண்ணிக்கணும் 7.5. ஓகேங்களா? இது நெக்கோடைய அளவு வந்து 5. இங்கே பாருங்கள், 2.5 2.5 5 மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்கோடைய டீப் வந்து 5. இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த நெக்கை உட்கார வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உல்டாவா, ஏன்னா தச்சு திருப்பினோம்னா மேல் பக்கம் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெக்கு டீப்பு 5, இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 2.5 வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தைப்பேன், உங்களுக்கு வீடியோ போடுறதுனால நான் பின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? பின் பண்ணிடுறோம். இப்போது அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் எந்த ஒரு பீஸ் தைச்சாலும் இந்த கைடு இங்கே உட்காருதுன்னா இந்த சைடு வந்து ஒரு புள்ளி கிளாத் வரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்படி வச்சுட்டு நான் த்ரெட்டு மாற்றலை. ஏன்னா வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பிங்க் வருது, இதில் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டைல் போடணும். அதனால் அப்படியே வச்சுருக்கேன் கைடு அளவு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பின் பண்ணணும், ஆனால் நான் பண்ணலை. சரிங்களா? நீங்கள் பண்ணும்போது இங்கே ஒரு பின் பண்ணிவிடுங்க. 3 பக்கமும் பின் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் மூவ் ஆகாது. இங்கே பாருங்கள், மெதுவாக தைங்க. நெக்கு தைக்கும் போது அப்படியே தச்சிக்கிட்டே டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தச்சிக்கிட்டே டர்ன் பண்ணணும். மெதுவாக தைங்க. எந்த அளவுக்கு மெதுவாக தைக்கணுமோ அந்த அளவுக்கு தைங்க. பாருங்க, மெதுவாக தைச்சின்னு வந்து ரப் அடிச்சு இறக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்கை வந்து ரவுண்டாக கட் பண்ணிடணும். இவங்களுக்கு நெக்கு கொஞ்சம் ப்ராடாக வரணும், ஆனால் புள்ளியில் வரல, கைடாலும் வந்துடுச்சு. அதனால் இன்னும் ஒரு புள்ளி கிளாத் வந்து எக்ஸஸாக நான் தைக்கிறேன். ஏன்னா வந்து நெக்குக்கு வந்து கிளாத் வேறு கிளாத்து கொடுத்துருக்கு, ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து அகலமாக விரியாது. ஓகேங்களா? ரொம்ப குறுகலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் இன்னும் ஒரு புள்ளி கிளாத் எக்ஸஸாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ராடாகும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு நெக்கு திருப்பும் போது ஃப்ளீட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே பாருங்கள், கிராஸாக ஒரு கட்டு மிடில். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 1 இன்ச்சில் 2, 1 இன்ச்சில் 3 நட்சஸ் தரணும். இது மிடில் ஒன்று பண்ணிவிட்டேன். 1 2 3 நேச்சஸ் பண்ணணும் கிராஸாக. இப்போ பாருங்கள், 1 2 3. ஓகேங்களா? கிராஸ் கட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், மேல் பக்கம் திருப்பணும். இப்போ பின் பண்ணிக்கிற நீடெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மேல் பக்கம் திருப்பிக்கிறோம்.
இங்கே பாருங்கள், மேல் பக்கம் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து எட்ஜி தையலில் போடணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், எட்ஜி தையல். இந்த ஃபெதர் வந்து கீழே இறங்கி அப்படியே ஒட்டியே வரணும். அப்போ வந்து உங்களுக்கு எட்ஜி தையல் கரெக்டாக வரும். ஏன்னா உள்ளே வச்சுக்கிற கலர் வந்து ஆப்போசிட் கலர், இந்த ஆப்போசிட் கலர் வந்து மேலே தெரியக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி இங்கே பாருங்கள், கரெக்டாக எட்ஜில் போடுங்க. கரெக்டாக எட்ஜில் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் தையல் போடணும். ஓகேங்களா? நம்ம தைச்சிக்கிட்டு கரெக்டாக தான் தைச்சிருக்கோம். அதனால் கரெக்டாக எட்ஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் திருப்பி பார்க்கலாம். அப்போ தான் அந்த நெக்கோடைய ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பார்டர் நம்ம கவர் பண்ணிக்கிறோம் ஷோல்டரில் உட்கார்ற மாதிரி. இப்போ ரவுண்டு உட்காந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தையல் போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்கு ஃபினிஷிங் ரெடி. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியாதவங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நெக்கோடைய ஃபினிஷிங் இப்படி தான் உட்காரணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.